வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம KYC வந்து பண்ணுறது, அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து இந்த கார்டுக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2,08,000 நமக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ப்ரீ அப்ரூவ்டு தான். ஃபைனல் அப்ரூவ்டுங்கிறது இன்டர்னல் பாலிசி, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் கார்டு அப்ரூவலாக இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறதே வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது. ஜாயினிங் ஃபீ 0 தான். ரினிவல் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 499 வந்து செகண்ட் இயர் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 499 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 lakh இல்லை மோர் தென் 1 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ அதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக இந்த ஒரு ஸ்டேஜுக்கு தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் எங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் OTP அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த செகண்ட் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க. இது வாட்ஸ்அப்பில், இமெயிலெலாம் இந்த அப்டேட் ஓயாமல் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணால் போதும். டிக் பண்ணி விட்டுட்டு கெட் OTP கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்கும். நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட கம்பெனி இவங்க காமிக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இதில் அதர் அப்படின்னு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட கம்பெனி நேமை மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டைப் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் ஒர்க், உங்கள் கம்பெனியோட நேச்சர் ஒர்க்கு என்ன அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் சூப்பர்வைசரா, இன்ஜினியரா, இல்லை சைட் இன்ஜினியரா, மேனேஜரா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களோட அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இதில் கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணிங்களா அட்ரஸ், ஸோ அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா, ரெண்டல் வித் ஃபேமிலியா இல்லை ரெண்டல் வித் ஃப்ரெண்டோட இருக்கீங்களா இல்லை ஃபேமிலியோட இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா இதை வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை மேலே இருக்கிற அட்ரஸ் என்னோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மட்டும்தான், என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ கொடுத்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ டோட்டலாக இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்க். ஸோ 2 பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நான் அப்ளை பண்ணது HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு தான். சேம் பெனிஃபிட் தான், எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கம்பெனியோட பேர், அதாவது பேங்கோட பேர் மட்டும்தான் வேறு வேறு. அது SBI பேங்க் ப்ரொவைட் பண்ணோம். இதே கார்டை HDFC பேங்கும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விசா டைப், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப். ரூபே டைப் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதிகமான பில் பேமெண்ட் வந்து உங்களால் பே பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். விசா கார்டு வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் கூகுள் பேயில் லிங்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூவோட ரூபே டைப் ப்ளஸ் கிரெடிட் கார்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க கீழே, அதை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூபே கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இங்கே வந்து காமிக்கும். பக்கத்தில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து சப்மிட் கொடுத்ததுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இமெயில் ஐடி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க.
இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனான்னு கேட்டிருப்பாங்க. இதில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா அதை வந்து விட்டுருங்க. அடுத்தது வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆனுவல் இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ வருமானம் வருதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்து ஒரு ஆனுவலுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேமை என்ட்ரு பண்ணணும். ஸோ அதனால இதில் வந்து மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பர்சனல் டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மீதி எதையுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. மீதி எல்லாமே பேங்க் ஃபில் பண்ணுற பேஜாக இருக்கும். ஸோ அதனால் கீழே டேரெக்டாக ஸ்கோரல் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KYC தான் அப்டேட் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வீடியோ KYC வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு KYCங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற OTPயை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை KYC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணோம். ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட கரண்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதை வந்து டிக் பண்ணுங்கள். இல்லைனா இதை வந்து டிக் பண்ணி விடாதீங்க. அன்டிக்லே விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா அதை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரும் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். சப்மிட்டடான வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கார்டு அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். வீடியோ KYC பண்ணுறதுக்கான பாப்பப். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC அந்த பாப்பப் வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் சொல்லுவோம். ஸோ இதில் உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழையே செலக்ட் பண்ணி தமிழில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு HDFC பேங்கை பொறுத்தவரை தமிழ்லேயே வீடியோ KYC வந்து பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது, நான் பெறவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ KYC தான் போகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வீடியோ KYC பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீடைல் ஃபில் பண்ணதுமே உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ KYC வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் வீடியோ KYC பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து காமிக்கும். இதில் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் இது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுக்க சொல்லும். அது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ KYC வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருந்த ஒரு சில கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து கேட்பாங்க வித் இனிஷியலோட அதை வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பரை வந்து சொல்லுவாங்க. அந்த நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் அதை வந்து சொல்லுங்கள். நீங்கள் இப்போ கரண்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஃபோன் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக சொன்னாலும் அங்கே அப்டேட்டட் ஆகும். அதனால் கரெக்டாகவே சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து ஜஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ KYC பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் பேனாவும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ KYC பொறுத்தவரையிலும் இந்த 3 டாக்குமெண்ட் கண்டிப்பாக வேணும். அதாவது ஒயிட் பேப்பர் பேனா, ஒரு பேன் கார்டு ஒரிஜினல், இது வந்து கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் தான் கம்ப்ளீட்டட் வந்து பண்ண முடியும். ஒரு சில பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய சிக்னேச்சரே டிஃபால்ட் சிக்னேச்சராக எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து சைன் போட சொல்ல மாட்டாங்க. பட் HDFC பேங்க்கில் அந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து காட்ட சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பேஜை வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு கேப்சர் வந்து எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த சைனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க அவங்கள. ஸோ இது எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஃபைனலாக உங்களோட ஃபாதர்ஸ் நேம் மட்டும் கேட்பாங்க. அதாவது உங்களோட இனிஷியலுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேமை டேரெக்டாக நீங்கள் சொல்லி
சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின், அதுவும் தமிழில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாராலையும் ஈஸியாக வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ கேவிசி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 24 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு எலிஜிபிளா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது உங்களோட இமெயில் ஐடிக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருந்தது அப்படின்னா இமீடியட்டாகவே நீங்கள் டாட்டா நியூ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணி கிரெடிட் கார்டு செக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களோட கார்டோட லிமிட்டு, கார்டோட டீட்டெயில் எல்லாமே அங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வந்து கேட்கல. உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட டாட்டா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை யாரெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.